ரெஸ்யூம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருப்பாங்க, ஒரே பக்கத்தில் முடிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் சில அடிப்படை தவறுகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 பக்கம் தான், 1.5 பேஜ் தான் ஆக்சுவலாக கணக்கு வச்சுட்டா. இந்த 1.5 பேஜ்லேயே என்ன தேவையோ நம்ம ஜாப் கொடுக்குறவங்க, நம்ம செலக்ட் பண்ண போகிறவங்க என்ன தேவையோ அதெல்லாம் மெயினாக இருக்கும். ரொம்ப பழைய மெசேஜாக போட்டு அப்பா பேர் அம்மா பேர், அவங்க எந்த ஸ்கூலில் படித்து என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லி எப்படி அந்த ஸ்கூலில் வாங்கின மார்க்கு, எஸ்எல்சி மார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம எம்பிஏவே அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெலவெண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணால் நல்லது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம் நம்முடைய வெப்சைட்டில், sahayaraj.com. இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக எடுத்துக்க மாதிரி எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஷார்ட்டாக பண்ணுறதுக்காக சொல்கிறேன். வந்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப் பண்ணுறதுக்காக சொல்லும்போது மெயினாக வந்து நிறைய பேர் ரெஸ்யூமை மாற்றுறது இல்லை, அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க ஒரே மாதிரி. அது வந்து நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சிடும். மெயினாக வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்க வார்த்தைகள் வந்து அது கண்டிப்பாக வரணும். அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த வார்த்தை வரணும். ஏன்னா இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. இது எலிமினேஷன் கேம். அது ஒரு 50 வந்துச்சுன்னா அதில் வாங்கினோம் 1 2 தேடுற மாதிரி இருக்கு நம்ம. அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கிய ரெஸ்யூம் வந்து நம்ம என்ன ஜாபுக்கு எதிர்பார்க்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமாக இருக்கணும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும், சின்ன சின்ன வார்த்தைகளாக தெளிவாக இருக்கணும். முக்கியமாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதில் இருக்கக்கூடாது. நல்ல நீட்டாக ஏரியல் ஃபாண்ட்டில் நீட்டாக 12 ஃபாண்ட் சைஸில் நல்லா ஒரு நல்ல பேப்பரில் நல்லா பார்க்க மார்ஜின் விட்டு பண்ணணும். ஃபோட்டோ வைக்கணும் அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் லேடிஸ் எல்லாம் கூட ஃபோட்டோஸ் அவாய்ட் பண்ண நல்லது. இப்போ நவடேஸ் வந்து நிறைய பிரச்சனைகளாக இருக்கிறதுனால நீங்கள் லேடிஸ் ஃபோட்டோ வைக்கணும் அவசியம் இல்லை. ஜென்ஸும் தேவையான நம்ம ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம், மற்றபடி ஃபோட்டோ வைக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் இன்டர்வியூ நடக்கிற முன்னாடி நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்படி செலக்ட் ஆகிற டைமில் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி என்ன இருந்தாலும் மறைக்காமல் எழுதணும். ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது சப்போஸ் ஐடியாஸ் வாங்கி நிற்கிறீங்க, பாயில் நிற்கிற படிப்பு இல்லை ஏதாவது போய் நீங்கள் பண்ணிருக்கேன். ஏன்னா அதை வந்து உங்களை நம்பிக்கையை சிதைச்சிடும். ரொம்ப முக்கியம் வந்து உங்களை நம்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரியும். அந்த ரெஸ்யூமுடைய மெயின் வேலையை இன்டர்வியூ கூப்பிடுங்க. நான் இன்டர்வியூ நான் வர ரெடியாக இருக்கேன், நீங்கள் கூப்பிடுங்க, நம்பி கூப்பிடுங்க, உங்கள் டைம் வந்து ஒருத்து உங்களுக்கு, என் டைமும் வேஸ்ட் ஆகும் என்கிட்ட பண்ணுற டைம் நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். அந்த இன்டர்வியூவில் கிடைக்க வைக்கிறதுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க தவிர மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இன்டர்வியூ உள்ளே போகும்போது நீங்கள் காமிச்சிக்கலாம் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. முக்கியமாக பீப்புள் ஸ்கில்ஸ் எதிர்பார்ப்பாங்க. எப்படி மக்கள்கிட்ட பழகுறீங்க, எப்படி குரூப்பாக பழகுறீங்க, எப்படி எல்லாத்தையும் திறமையை வளர்த்துக்கிறீங்க, எப்படி பெரியவங்ககிட்ட பழகுறீங்க, உங்கள் ஏஜில் வந்து நிறைய திறமையை கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்ப்பாங்க, மெயினாக பார்ப்பாங்க. அந்த பீப்புள் ஸ்கில்ஸ்க்குடைய ப்ரூஃப் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய காமிங்க, நிறைய ஈவெண்ட் நடத்திருக்கேன், இவ்வளோ ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரோக்ராமில் நான் இவ்வளோ குரூப்பாக சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், இல்லை பெரியவங்க நான் பழகியிருக்கேன், சின்னவங்க நான் பழகியிருக்கேன், இவ்வளோ நான் செஞ்சுருக்கேன், இப்படி செஞ்சு இந்த மாதிரி இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். உதாரணம் காலேஜ் படிக்கும்போது இப்போ கூட ஒரு காலேஜ் போயிருந்தேன் கேரளாவில், அருமையாக அந்த பையன் பிரமாதம் பண்ணான். ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்திருந்தான் அந்த பையன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் ஒரு ப்ரூஃப் எடுக்கலாம். உங்கள் லீடர்ஷிப்பாக இருந்து இது கமாண்டிங்காக நல்லா பண்ணியிருக்கேன்னு ப்ரூஃப். இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போதே ஆரம்பிச்சிடணும். ஈவன் ஃபஸ்ட் இயர்லேயே ரெஸ்யூம் எழுத ஆரம்பிச்சிடணும். அப்போ உங்களுக்கு தேவையான பொருத்தமான ஜாப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்யூமை கரெக்டாக பார்த்து வேடிங்ஸ் போட்டு ஃபுல்லப் பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 2-3 ஆல்டர்னேட்டிவ் ஜாப் பொருத்தமான ஜாப் நீங்கள் கரெக்டாக அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ரெடியாக வச்சுருக்கீங்க. எப்போதுமே முக்கியமாக பார்ட் டைம் பண்ண ஆரம்பிச்சது நல்ல பழக்கம். அதனால் எப்போதுமே எதிர்பார்க்குறது அவங்க வந்து எலிமினேட் பண்ண தான் பார்ப்பாங்க. இது சரியாக இல்லை, வேஸ்ட் அப்படிமா பார்ப்பாங்க. நம்ம அப்படி எலிமினேட் ஆகாமல் வர்றதான் முதல் தகுதி. 2வது அவங்க கம்பெனி நான் பொருத்தமான ஆள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். இந்த லெட்டர் படித்த உடனே, அந்த இதை படித்த உடனே அதாவது கவர்னிங் லெட்டர் வச்சோம்னா இன்னும் நல்லது. அந்த மாதிரி வந்து ஒரு பக்கா ப்ரொஃபஷனலாக ஆரம்பத்தில் இருந்தே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சிம்பிள் இங்கிலீஷில் நல்லா தெளிவாக பார்த்தோன்னே பழிச்சுட்டு இருக்க மாதிரி நல்ல பேப்பரில், குவாலிட்டியாக பேப்பரில் நீங்கள் ரெஸ்யூம் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வரும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் ஃப்ரெண்டை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருவாங்க. அவன் பிகாம் படித்து எழுதிட்டு இருப்பான், இவன் பிஎஸ்சி படிச்சு ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பான். இவன் அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு அப்படியே அனுப்பிட்டு இருப்பாரு. டேட் ஆஃப் பர்த் அப்பா அம்மா, சில பேரில் அப்பா அம்மா பேர் மாற்றாமல் இருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் மாறாமல் அப்படியே காப்பி பேசு. அப்படி நான் பார்த்துருக்கேன் சில பேஸ்லாம் பாருங்க. அதனால் எதுக்கு சொல்லணும்னா வருத்தமாக இருக்கு, இவ்வளோதான் காப்பி பேஸ்ட் பண்ணால் அப்படி தெரியுது. அதனால் என்னென்னா ஆமாம் சார் தப்பாக போட்டுருக்குன்னு அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதனால் அது வந்து நமக்கு சுயமாக யோசிச்சு இதுக்கு டைம் ஒதுக்கிட்டாங்க பையன் ஜாப் கேட்கறதுக்கு, இதுக்காக பண்ணிருக்கான்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சோம்னா ஜாப் நம்ம நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். அப்படி இல்லை எடுத்தோம் கவுத்தோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போட்டு விட்டோம்னா அது முதல்ல ஆரம்பத்துக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும், செலக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக இல்லை சும்மா நேரத்தில் போகிறதுக்காக மற்ற கவர்மெண்ட் சரி நிறைய இன்டர்வியூலாம் போயிருக்கேன், நிறைய நடத்தியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறைய இன்டர்வியூ நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்.
இப்போ நிறைய பேரை ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் அந்த முடிவாடு தேரும் தேராது டைம் வேஸ்ட் எல்லாம் க்ளீனாக முடியும் அதில் எல்லாருமே தெரிஞ்சிடும். மேக்ஸிமம்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்லேயே தெரிஞ்சிடும். நம்ம அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பத்துலேருந்து ஐ எம் சீரியஸ், ஐ எம் கமிட்டட், ஐ எம் யூனிக், ஐ எம் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நானும் கம்பெனியில் திறந்துருப்பேன், லாயலாக இருப்பேன், விசுவாசமாக இருந்து நல்லா வேலை செய்வேன், கம்பெனியில் நல்லா டெவலப் பண்ண நானும் வளருவேன், இந்த கம்பெனியும் நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அப்போ அவங்க என்ன கேட்குற கேள்விக்கும் நீ பர்சன் நல்லாயிருக்கும். தெரியலன்னு சொல்லலாம், பெரிய சொல்லுவேன். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. தெரியல ஓப்பனாக வச்சுக்கலாம். அவங்க ஆத்தென்டிக்காக எதிர்பார்ப்பாங்க. ரைட், இந்த பையன் போலித்தனம் இல்லாமல் இருக்கானா பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ நீ ஆத்தென்டிக்காக எனக்கு தெரியல சார், நான் மாறிட்ட சார்னா தப்பு இல்லை, பெரிய விஷயம் கிடையாது. அதனால் பேசிக்காக அவங்க எதிர்பார்க்குறது ஒரு உண்மையான பையனா, ஒரு நாள் உண்மையான பொண்ணா, அந்த வேலைக்கு வரீங்களா, சின்சியர் வேலை செய்யுங்களா, தொடர்ந்து இருக்கீங்களா, அப்போ அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த இன்டர்வியூ கிடைக்கிறதுக்காக தான் நீங்கள் ரெசியூம் கொடுக்குறீங்க. அந்த ஒரே ஒரு நோக்கம் தான் மெயினே தவிர மற்ற எல்லாம் கூட குழப்பிட்டு சம்மந்தம்லாம் அதை போட்டு திணிச்சிக்கிட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஏன்னா மேக்ஸிமம் 8 செகண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க ஒரு ரெசியூம். அவ்வளோதான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ் தான் பேப்பருக்கு புள்ளி வரணும்னு சொல்லி இந்த 8 செகண்ட்ஸ்க்குள்ள நீ இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி முதல்ல உண்டாக்கே எல்லாமே அவங்க கவனத்தை நீங்கள் கரெக்டாக ஈர்த்தரணும். இதெல்லாம் நம்ம வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். என்னுடைய சகாயராஜ்.com இந்த வெப்சைட்டில் ஒரு 7-8 வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பற்றி டீட்டெயிலாக. அதை பார்க்க நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. பட் அடிப்படையோட மிஸ்டேக்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, அதனால் அவங்க நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அந்த அடிப்படை தவறுகளை மீண்டுட்டு நீங்கள் நல்லபடியாக வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகி ஒவ்வொரு ஜாப்புக்கும் இந்த மாதிரி பொருத்தமாக பிரத்யேகமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஜாப், நல்ல ஃபியூச்சர் வந்து கிடைக்கும். ஓகே, விஷ் யூ சக்ஸஸ். தேங்க்யூ.